ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை ஒரு இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே. அப்புறம் அங்கே இந்துஸ்தான் காலேஜுன்னு சொல்லி கோயம்புத்தூரில் நவீந்தியா கிட்ட இருக்கு மக்களே. அந்த காலேஜில் ஒரு பிள்ளை நாலாவது மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்லி விபரீத முடிவு எடுத்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க மக்களே. காரணம் இதுக்கு கேட்டால் ஒரு கேவலமான காரணம். 1500 அந்த பிள்ளை திருடிடுச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளை மேலே 6 மணி நேரம் அந்த பிள்ளையை வச்சு என்கொயரி பண்ணியிருக்காங்க. மக்களை ஒரு உயிர் வெறும் 1500 முடிஞ்சிருச்சா? ஒரு கேவலமான ஒரு சாக்கை சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு சாக்கு சொல்கிறாங்க பாருங்கள். சாவுக்கு ஒரு சாக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். 1500 இந்த பிள்ளை திருடிக்குச்சு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொல்லுங்கள். அதாவது மக்களை, இப்போதைக்கு இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது, சரிங்களா? பெண்களுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை. காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலில் இந்த பிள்ளை பிறந்த உடனே ஏதாவது வழியில் ஒன்று தாய்க்காரி கொண்டு போடுறான், இல்லைன்னா அதுக்கும் தப்பிச்சு அந்த பிள்ளை வளர்ந்து வந்துச்சுன்னா எங்கே ரோட்டில் போகிறாங்க வீணாக போனாங்க அந்த பிள்ளைக்கு எடுத்து கொண்டுறான். அதுலேயும் தப்பிச்சு வளர்ந்து வந்துச்சுன்னா காலேஜில் இந்த மாதிரி ஸ்கூலில் ஏதாவது சொல்லி அந்த பிள்ளை கொண்டுறாங்க. அதுவும் இல்லையா, தப்பிச்சு வாழ்ந்து வந்து காலேஜுக்கு வந்துச்சுன்னா கடைசியில் காலேஜில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சாக்கு சொல்லி கொண்டு போட்டுறாங்க. என்ன மக்களை, இப்போ தான் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த ஒரு பிள்ளை சேர்த்து அது அந்த அம்மா கத்தி கதறினது இன்னும் மட்டும் அந்த அம்மா கண்ணில் நிற்கிது. இன்னும் மட்டும் அந்த அம்மா கத்திக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நீதியே கிடைக்கல. ஏழைங்களுக்கு எங்கே போனாலும் நீதி கிடைக்கிறது இல்லை. எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, ஏழைங்களுக்கு நீதிங்கிறது எங்கேயுமே கிடைக்காம போச்சு. அந்த பிள்ளை அநியாயமாக அவங்க தாய் கடந்து அவங்க அண்ணன் அப்போ கடந்து துடிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சர்ஸுங்களோ யாருமே எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அவங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் சொல்லாத அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் போய் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு அமைதியாக கப்சுப்புன்னு ஆகிட்டாங்க. 4 நாள் 5 நாள் லீவு போட்டு போயிட்டாங்களாம்மா. செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்களாம்மா. இதுதான் மக்களை நீதி, இதுதானே மக்களை அந்த பிள்ளைக்கு அந்த உசுறு கிடச்ச ஒரு பாக்கியம். அந்த தாய் எத்தனை 10 மாதம் சுமந்து எத்தனை கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிப்பாங்க. ஃபீஸ் கட்டலைன்னா வீட்டுக்கு 1000 தடவை ஃபோன் பண்ணுறீங்க, அந்த பிள்ளைய கொண்டு வெளியே நிறுத்துறீங்க. இந்த பிள்ளை 1500 திருடின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்திக்க முடியாது. வீணால் அந்த பிள்ளை உசுறு எடுத்துட்டிங்கல்ல, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்தாமல் உசுறு எடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்துறீங்க. இதில் என்ன பிள்ளை என்னப்பா ஜனங்களை உங்களுக்கு நியாயம் கிடைக்கிது? டீச்சர்ஸுங்களா இல்லை இவங்கெல்லாம் ஒரு ராட்சசர்களான்னு சொல்லி ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ வர